எல்லாம் வல்ல தீபமது எங்கும் உள்ளது நீ கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கிட்டத்தட்ட ரொம்ப நாள் பேசணும்னு நினச்சிட்டு இருந்த தலைப்பு, என்னுடைய தலைப்பு நான் பேச இருக்கிறது போரில்லா நல்லுலகம். ராஜகோபால் ஐயா சொன்னதுக்கா அந்த அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் செய்யலை. என்னுடைய கடமைகளை தான் நான் செஞ்சுக்கிறேன். ஐயா தான் என்னை பூஸ்டப் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக பேசணும்னு சொல்லிட்டே இருந்தார். எனக்கும் ஒரு விருப்பம் இருந்துச்சு, ஆனால் ஒரு தயக்கம் இருந்துச்சு. நம்ம பேச முடியுமா, நம்மளால முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவருடைய உத்வேகத்தினால அவரால் நான் தூண்டப்பட்டு இன்னைக்கு உங்களை முன்னாடி அமர்ந்திருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த போரில்லா நல்லுலகங்கிற தலைப்பில் நாம் ஒரு 45 நிமிஷம் சிந்தனைக்கு எடுத்துக்கிறோம். அது ஒரு 4 தலைப்புகளாக நான் பிரிச்சுக்கிறேன். அகப்போர், மருத்துவ போர், வணிகப்போர், உலக நாடுகள் நடந்து கொண்டிருக்கின்ற இனிமேலும் நிற்காமல் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய போர். அதை பற்றி அதுக்கப்புறமா சிறப்பு தலைப்பா போரும் மகரிஷியும், மகரிஷி வெற்றி பெற்ற போர்கள், வெற்றி பெறாத போர்கள், இந்த தலைப்புகள்லாம் நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கிறோம். பொதுவாகவே போர் என்று சொன்னாலே மாறுபட்ட மனிதர்களுடைய மனநிலை தான் போராக இருக்கிறது. நம்மளுடைய இப்போ நாம் ஒரு ரூம் எடுத்து வந்திருக்கிறோம். நம்முடைய ரொட்டீன் ஒர்க் அப்படியே கண்டிப்பாக போயிட்டு இருக்குது. நம்முடைய மனதிற்குள்ளாகவே நடக்கின்ற போர்கள், இது சரி, இது தவறு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம மனம். ஆனால் நம்ம இரு மனங்களுக்கு நம்ம ஒரு ஆள் நம்முடைய மனங்களை இரண்டாகவே நம்மளுக்குள்ளேயே தினந்தோறும் நடக்கின்ற போர்களை எப்படி அமைதிப்படுத்துவது, எப்படி சாந்தப்படுத்துவது? உடல், மனம், செயல், இந்த மூன்றும் ஒன்றுபட்டால் மட்டும்தான் உள்ளத்திற்கு அமைதி கிடைக்கும். உள்ளத்திற்கு அமைதி கிடைத்தால் மட்டுமே குடும்ப அமைதி, சமுதாய அமைதி, உலக அமைதி அந்த வழியில போகும். நம்ம தான் செயல் செய்கிறோம், நம்முடைய செயல் தான் சரி தவறு அப்படிங்கிறது நிரூபிக்கப்படுது. நம்முடைய மனம்தான் அதை சரி பண்ணிக்கணும். ஆனாலும் மனம் கேட்க மாட்டேங்குது. காரணம் என்ன? புறவைப்பட்ட மனமாகவே நம்முடைய மனம் இருக்கிறதுனால தான் அந்த போர் நடந்து கொண்டே இருக்கிறது. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கிற சமயத்திலையும் போராகவே இருக்கிறது. மனதிற்குள் இன்னிலடங்கா போர்கள், இன்னிலடங்கா எண்ணங்கள். நான் இதே அது எப்படி நான் சரி பண்ணிக்கிறேன்னு கேட்டால், மகரிஷியுடைய 2 கவிதைகள் தான் எந்நேரம் நான் மனதில் எடுத்துக்கொண்டுகிறது. தப்பு கணக்கிட்டு தானொன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி, ஒழுங்கமைப்பிற்கு ஏற்றபடி அப்போதே அளிக்கும் சரிவிளைவை எப்போதும் தேரற்று இடர்படுவார் இவை உணரார். அது உண்மைதானே? செயலையே விளைவாக தெய்வீக ஒழுங்கமைப்பிருக்க பயன் என்ன தவறழைத்து பரமனைப்பின் வேண்டுவதால். இந்த 2 கவிதைகளையும் 2002 நான் முதல் பயிற்சிக்கு 2003 அகத்தாய்வு எடுத்தோம். அப்போ இருந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு செயலுக்கும் முடிவில் இந்த கவிதைகள் தான் நான் மனதுக்குள்ள அடிக்கடி மீண்டும் சொல்லி என்னுடைய அகப்போரை முடிக்கவில்லை, குறைத்து கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். அதே மாதிரிதான் வேதாத்திரி அன்பர்களாகிய நாமும் நமக்குள்ள நடக்கக்கூடிய அகப்போற இந்த மாதிரியான வேதாத்திரிகளை சிந்தனைகளை முன்னிறுத்தி சமுதாயம் எப்படி வேணாலும் இருக்கலாம், அவங்க எப்படி வேணாலும் சொல்லலாம். நம்மளை வாழ தெரியாதவர், இவர்களுக்கு பிழைக்க தெரியல, இப்படியெல்லாம் இந்த காலத்தில் இருக்கிறாப்பிள்ளையே அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாம். காலம் எக்காரணத்திலையும் மாறினதே இல்லை. சூரியன் கிழக்கே தான் உதிக்கிறது, மேற்கே தான் மறைக்கிறது. பூமி அது சுற்றுவட்டத்திலிருந்து ஒரு துளி கூட பிசகிறதும் இல்லைங்க. அதே இதுதான் நடந்துட்டு இருக்கு. நாம அந்த வைராக்கியத்தை மனசில் ஏற்றி நம்முடைய அகப்போரை சிறிதாக குறைத்து கொண்டு, மீண்டும் சொல்கிறேன், சிறிதாக ஒரே அடியாக நம்மை மாற்றிக்கொள்ள முடியாது. காலங்காலமாக இத்தனை நூற்றாண்டுகளாக வாழ்ந்த நம்முடைய பதிவுகளை அளிப்பதற்கு
வேதாத்திரி மகர்ஷியினுடைய தத்துவங்களையும் அவருடைய தவமுறைகளையும் பயிற்சிகளையும் நாம் தொடர்ந்து செய்கிறப்போ அகப்போரை நாம் வந்து நிறைவு பண்ணிக்கலாம். அதுக்கடுத்த போரா வந்து நாம் மருத்துவ போரை நாம் எடுத்துக்கலாம். இன்னிலடங்கா வருடங்களாக பல்லாயிரம் தலைமுறைகளாக வாழ்ந்து இந்த நாகரிக வளர்ச்சி பெற்றதான் நம்ம மனித இனம். ஆனால் கடந்த ஒரு 100 ஆண்டுகளில் இத்தனை உடலுக்கான உபாதைகள் எங்கிருந்து வந்தது? யார் கொண்டு வந்தாங்க? இதனால வழி வழியா இத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருந்தோம். இத்தனை நாளும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உடம்பு சரியில்லாத இருந்துச்சு. உடல் தன்னுடைய குறைகளை தானாகவே சரி செய்து கொண்டு இருந்தது. இந்த இடத்துல நாம எங்க மருத்துவத்தை புகுத்தணும்? 1990களுக்கு மேல பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போகணும், உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை சுற்றி பின்னப்பட்ட வலைதான் இந்த மருத்துவ உலகம் இவ்வளவு தூரம் வளர்ந்து நம்மை நோயாளிகளாக ஆக்கி வைத்திருக்கிறது. இதை வந்து நான் சொல்ல வருது எல்லாரும் சொல்லக்கூடியதுதான், ஒயிட் காலர் டெரரிசம். எத்தனை இன்னைக்கு பார்த்தோம்னா பிறந்த குழந்தைகளிலிருந்து இறக்கம் தருவாயில் இருப்பது வரைக்கும் இறந்த பிறகும் கூட மருத்துவத்துறை நம்மிடம் செய்யக்கூடிய ஊழல்கள் அட்டூழியங்கள் அது உண்மையாலுமே ஒரு தீவிரவாத தாக்குதலுக்கு குறைந்தது கிடையாது. முன்னுதாரணமாகவே ஆமா பழனிசாமியா ஒரு மருத்துவ சிகிச்சைக்காக போனப்பல போயிட்டு டிஸ்சார்ஜ் ஆகிற சமயத்துல வந்து இன்னொரு மருத்துவர் வந்து இல்லைங்க உங்களுக்கு உடம்புக்கு எந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இறுதி அறுவை சிகிச்சையே செஞ்சு முடிச்சுட்டாங்க. இது ஒரு சிறிய உதாரணம். அது போக பார்த்தோம்னா நம்ம நேரடியா எத்தனை இதை பார்த்துக்கிறோம். இதுக்கான காரணம் என்ன? அதீதமான பேராசை, பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற பேராசை. அது எங்கிருந்து துவக்கப்படுகிறது பாருங்க. இன்னைக்கு மாணவர்களை ஒரு மருத்துவத்துறை மேல ஒரு கவர்ச்சியை உண்டாக்கி ஒரு நீட்டுங்கிற எக்ஸாம் வச்சுட்டு அவங்களுக்கு மன உளைச்சல் உண்டாக்கி இங்கிருந்தே வந்து அந்த முதலீடுகள் பண்ணி பெருமளவிலான முதலீடுகள் பெருமளவிலான லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய தொழிலா மருத்துவத்துறை இருக்கு. இதே மருத்துவத்துறை எப்படி இருந்துச்சுன்னா சாதாரணமா ₹1 கூட செலவில்லாத இருந்துச்சுங்க. இப்போ எங்க அம்மா எடுத்துட்டீங்கன்னா கிட்னி ஸ்டோனுக்கு மருந்து கொடுப்பாங்க. அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். இதே கிட்னி ஸ்டோனுக்கு நம்ம மருத்துவத்துறைக்கு போனோம்னா பல லட்சம் ரூபாய் செலவாகுங்க. எந்த இதுவுமே இல்லாம நம்முடைய ஆரம்ப கட்ட உணவில் இருந்துதான் அயோடின் உப்புன்னு சொன்னாங்க. ஆனா அயோடின் உப்பு போட்டு சாப்பிட்டா மட்டும்தான் வந்து உடலுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிற தவறான அபிப்பிராயத்தை நம்ம மனசுல தோற்று வச்சு இன்னைக்கு கொண்டு வந்து அந்த அயோடின் உப்பு சேர்த்ததுனாலதான் நம்மளுடைய இந்தியர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி முழுவதுமாக அளிக்கப்பட்டு நாம் மிகப்பெரிய நோயாளிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய போர். இந்த போரில் இருந்து தப்பிப்பதற்கான ஒரே வழி வேதாத்திரியம் தான். மகரிஷியுடைய உடற்பயிற்சி, காய்கல்ப பயிற்சி, தவம், இது நம்ம தொடர்ச்சியா செஞ்சுட்டு வரப்போ இந்த மருத்துவ உலகம் நம்மளுக்கு தேவையே இல்லை. இது ஒரு போலியான மருத்துவ உலகம், கட்டமைக்கப்பட்ட பிம்பமான இந்த மருத்துவ உலகத்திலிருந்து நாம் விடுபடக்கூடிய ஒரே வழி வேதாத்திரியமா தான் நம்ம கண் முன்னாடி இருக்குங்க. வேற வழியே இல்லை. நீங்க எப்படி யோசிச்சு எங்க போய் பார்த்தீங்கன்னாலும் நம்முடைய மனவளக்கலை அன்பர்களுக்கே இவ்வளவு தூரம் நம்ம வந்து பழகி இவ்வளவு தூரம் பயிற்சிகள் எடுத்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா நம்ம மனதில் மருத்துவ உலகம் பூத்து வைப்பது பய உணர்வை தான் நம்ம கிட்ட தோற்றுவிக்கிறாங்க. அந்த உணர்வை தோற்று வச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை அழிக்கக்கூடிய படைகளா இருக்கு. இந்த ஒயிட் காலர் டெரரிஸ்டை ஒழிக்கணும்னா நம்ம வேதாத்திரியத்தை இறுதிய கட்டி பிடிவை தவிர்த்து வேறு வழியே இல்லை. மூன்றாவதாக நாம சிந்தனைக்கு எடுத்துக்கூடிய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா வணிகப்போர். காலை எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை, இரவு தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுதும் வரை பார்த்தீங்கன்னா கைபேசி உடலுடைய அங்கமாகவே ஏதோ ஒரு உலகம் வந்து நம்மளை இயக்குது. நாம என்ன மாதிரி இயங்கணுங்கிறத அது ஒரு இடத்துல இருந்து தீர்மானிக்கப்படுது. அந்த தீர்மானம் தான் சொல்லுது. அதற்கேற்றபடிதான் நம்முடைய செயல்களும் இருக்கிறது. நாம என்ன உடை உடுத்தணும், நம்ம என்ன உணவு சாப்பிடணும், நாம என்ன வாகனம் இயக்க வேண்டும், நாம என்ன பேசணும், இதெல்லாம் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறத அந்த கார்பரேட் உலகம் தான் நம்மளை தீர்மானிக்குது. சாதாரணமான எந்த விதமான எதிர்பாராவும் இல்லாம காலை எழுந்துட்டு உணவு உண்டு உழைப்பு கொடுத்து இயல்பா வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கை முறையே இந்த வணிக போர் வந்து நம்மளை அடியோடையே அப்படியே புரட்டி போட்டுருச்சு. இந்த வணிக போர்ல இருந்து பார்த்தீங்கன்னா நகை எடுக்கிறதாகட்டும், உடைகளாகட்டும்,
நம்முடைய உணவு முறைகளாகட்டும், ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் அழியக்கூடிய உணவுகள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மனிதர்களுடைய பசி ஆற்றக்கூடிய உணவுகளை வந்து நம்மளை வந்து வீணாக்க வைக்குது. அவங்க செய்கிறாங்க, அவங்க கல்யாணத்தில் 1000 பேருக்கு நம்ம அழைப்பு கொடுத்தா நம்ம கல்யாணத்துக்கு 2000 பேருக்கு அழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அந்த ட்ரெஸ் போடுறாங்க, நம்ம இந்த ட்ரெஸ் போடுறோம். அவங்க அந்த நகை எடுக்கிறாங்க, நம்ம இந்த நகை எடுக்கிறோம். அவங்க அந்த வாகனம் வச்சுக்கிறாங்க. இன்றைய காலகட்டத்தில் நாம் ஊத்துக்குள்ளிக்கெல்லாம் சைக்கிளில் போயிட்டு இருந்தாங்கன்னா எப்படி நம்மளுடைய மனநிலை எவ்வளவு ஏளனமா மற்றவங்களை பார்க்க வைக்கிற மாதிரி இருக்குது. நம்மளுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாக்குறதா வணிக போருடைய முதல் செயல். நம்மளுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாக்கிட்டு என்னடா அவரு நம்ம அந்த வண்டி ஓட்டிட்டு போறாரு, நம்ம சைக்கிள் ஓடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வீட்டுல ஒரு சைக்கிள் வந்தாலே அதிசயமா பார்க்கப்பட்டது. கையில கடிகாரம் கட்டினா ஒரு அதிசயமா பார்க்கப்பட்டது. கிரைண்டர் வந்துதான் ஒரு அதிசயமா பார்க்கப்பட்டது. மிக்சி, டிவி, இத்தனை இது இருந்ததுதான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல வந்து ஒரு டிவி இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஒரு டிவி ஒரு ஊருக்கே இருந்துச்சு, அப்புறம் ஒரு வீட்டுக்கு வந்துச்சு. இன்னைக்கு வந்து ஒரு குழந்தைக்கு ஒருத்தருக்கு ஒரு டிவிங்கிறது இது ஆகிடுச்சு. அதே மாதிரி ஒரு போன் இருந்துச்சு, எல்லாரும் ஒத்துமையா இருந்தோம், பேசிக்கிட்டு இருந்தோம், தகவல் தொடர்பு நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு வீட்டுல 4 போன் வந்துருச்சு, எல்லாரும் புரிஞ்சு போன மாதிரி ஆகி போச்சு. இந்த வணிக போர்ல இருந்தும் வெற்றி பெறுவதற்கு அதுக்கும் நம்மளுடைய வேதாத்திரம் தான் நம்ம மீட்டெடுக்கும். எப்படி வேதாத்திரை நம்ம மீட்டெடுக்கும், எப்படி வாழ வேண்டும், எதை வைத்து வாழ வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய சக்தி எது, நாம் எதற்காக வந்தோம், என்ன செய்ய வேண்டும் உலகிற்கு அப்படிங்கிறத மகரிஷியுடைய தத்துவங்களுக்குள்ள போறப்போ மட்டும்தான் ஆழ்ந்து போறப்போ. இப்போ உதாரணமா நம்ம மனவளக்கலை தொகுப்பு புத்தகத்தை நம்ம முதல் தடவை படிக்கிறப்போ ஒரு மாதிரி இருக்கு. நீங்க இதே 5 வருஷம் கழிச்சு எடுத்து படிச்சீங்கன்னா நம்முடைய சிந்தனையை மாற்றக்கூடிய வரிகளாக அது இருக்கு. இந்த வணிக போரிலிருந்து நாம் தப்பித்து வருவதற்கு வேதாத்திரியம் ஒன்றே வழி. வேதாத்திரியின் தத்துவங்களை நாம் தினந்தோறும் படித்து தினந்தோறும் அதிலிருந்து கருத்துக்கள், நல்ல பல கருத்துக்களை பெற்று அந்த வணிக போரை நாம் வெற்றி கொள்ளலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய சப்ஜெக்டுக்கு வரேன். ஏன்னா நான் 20 பாதைகளில் பயணிச்சிருக்கிறேன். ஒன்று போர் பாதை, இன்னொரு அமைதி பாதை. ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா சம்மதமே இல்லை. சாதாரண ஒரு கிராமத்தில் பிறந்து இங்கே ஊத்துக்குளி அரசுக்கு 1989 நான் இங்கே வந்து, அதுக்கப்புறம் என்னுடைய ஒரு ஆசிரியருடைய தூண்டுதல்னால்தான் நான் 5வது படிக்கிறப்ப அவர் சொன்னார் இராணுவத்தில் சேர்ந்து நாட்டுக்காக சேவை செய்யணும்னு சொல்லிட்டு. அப்பவே அந்த சிந்தனையை என்னுடைய மனதில் ஏற்றுக்கிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 98 பல சிரமங்களுக்கு இடையில தான் நான் இராணுவ பணியில் சேர்ந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா நான் ட்ரெயினிங்லேயே எனக்கு வந்து ஒரு பயிற்சியில் ஒரு 12 கிலோமீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு கால் உடஞ்சிருச்சு. கால் உடஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்த வைராக்கியத்தினால என்னுடைய பிடி மாஸ்டர் சொன்னால் உனக்கு ஒன்றுமே ஆகலை, நீ ஓடலாம்னு சொல்லிட்டு 1.5 கிலோமீட்டர் ஒரே காலில் நான் வந்து ஓடி அந்த எல்லைக்கோட்டை தொட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2002 தான் நம்ம மளிகை கடைக்காரர் அண்ணா, அவர் பேர் செல்லுக்குமார் அண்ணாங்க, அவர் தான் மகரிஷியோட பிறந்த நாளுக்கு நான் விடுமுறையில் வந்தப்போ என்னை வந்து ஆலியார் கூட்டிகிட்டு போனார். அதாவது இராணுவம் என்பது ஒரு முறைப்படுத்தப்பட்ட ரவுடிசம் தான். ரவுடி என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் அடிக்கிறாப்புல. பட் இராணுவம் வந்து என்னன்னா அது ஒரு முறையோட செய்யுங்க, போலீஸும் அது ஒரு முறையோட செய்யும். அதுதான் அப்போ பார்த்தோம்னா நான் போஸ்டிங் போனதே ஃபர்ஸ்ட் போஸ்டிங்கே ஜம்மு காஷ்மீர். அப்போ தீவிரவாதிகள் தாக்குதல் அங்கே இருந்துச்சு. உக்கிரமான ஒரு உள்நாட்டு போர் மாதிரியே நடந்துட்டு, யாரை கண்டாலும் அடிக்கக்கூடிய அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. நாங்கள் பொதுமக்களை சொல்றதே வந்து சிவிலியன்ஸ், நாங்கள் ஏதோ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் போல, மக்கள் எல்லாமே சாதாரணமாக இருக்கிற போல தான் அந்த மாதிரி தான் வழி நடத்திட்டு இருந்தோம். இங்கே வேதாத்திரிக்குள்ள போகிறப்ப அப்படியே டோட்டலாகவே மனம் வந்து மாறிச்சு. அப்போ பிரபார் ஐயாவிட்ட வந்து பேசிட்டு, ஐயா தான் எனக்கு உடற்பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுத்து தீட்சை கொடுத்து அந்த விடுமுறை முடிஞ்சிச்சு. ஒவ்வொரு விடுமுறையிலையும் தான் நான் வந்து வேதாத்திரத்தை கற்றுக்கிட்டேன். அப்படி வேதாத்திரம் உள்ள போக என்னுடைய செயல்கள் எல்லாம் அப்படியே மாறிச்சு. என்ன மாதிரியான மாற்றம் கேட்டோம்னா, என்னுடைய மாற்றத்தை பார்த்து என்னுடைய கூட வேலை செய்யவங்களே வந்து அவங்களுடைய இதை மாற்றி, அவங்களுடைய எண்ணங்களை மாற்றி, செயல்களை மாற்றி கொண்டு வர அளவுக்கான மாற்றத்தை உருவாக்குனதும் இந்த வேதாத்திரியம் தான். நான் பணிபுரிந்த படைப்பிரிவு வந்து பீரங்கி பிரிவுன்னு சொல்லுவோம்.
அந்த போபஸ் பீரிங் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த போபஸ் பீரிங்கை தான் நான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட அந்த குண்டு போய் விழுகிற இடத்துல 1 கிலோமீட்டர் தூரத்தில் யாருமே வந்து உயிரோட இருக்க மாட்டாங்க, இறந்துருவாங்க. அந்த மாதிரியான படப்பிரிவில் தான் பணி புரிஞ்சேன். கிட்டத்தட்ட 34 வகையான ஆயுதங்களை எனக்கு வந்து உபயோகப்படுத்துறதுக்கு கற்றுக் கொடுத்துச்சுங்க இராணுவம். அந்த சமயத்தில் நான் வந்து கிட்டத்தட்ட 2002 பார்லிமெண்ட் அட்டாக் நடந்த சமயத்தில் ஒரு அறிவிப்பு விடாத போரா பாகிஸ்தான் மேலே நம்ம போர் தொடுத்தோம். ஒரு ஜம்மு காஷ்மீருங்கிறது இவ்வளவு ஒரு அழகான ஒரு பூமி. நீங்க அந்த அழகை வந்து வர்ணிக்கிறதுக்கான வார்த்தைகளே கிடையாது. நாம நேரடியாக போய் பார்த்தா தான் இதாகுது. அவ்வளவு தூரத்துல அவ்வளவு அமைதியான வாழ்க்கை முறைய நாம அந்த பாகிஸ்தான் கிராமத்து மேல குண்டு போட சொல்லி சொன்னது எந்த விதத்துலையும் எனக்கு உடன்பாடே இல்லைங்க. ஆனா வந்து அதிகாரம் சொல்லப்போ நம்ம செஞ்சுதான் ஆகணுங்க. குண்டுகளை போட்டு அழிச்சு அப்பவே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள இது ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த வேதாத்திரியும் கரெக்டாக அந்த சமயத்துல தான் எனக்கு வந்து வந்துச்சு. அந்த எண்ணங்களோட வெளிப்பாடு தான் மனதில் ஒரு நெல்லாவே இருந்துச்சு. என்னடா நம்ம இராணுவம்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு நாம ஒரு பெரிய புரட்சி உண்டாக்கணும், இந்த உலகத்தையே மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபார் ஐயாட்டையும் ராமுகிட்டையும் நம்ம நிறையா டிஸ்கஷன் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ இராணுவத்தை விட்டே வெளியே வந்துட்டேங்க. 1 வருஷம் வந்து இந்த நான் உலக அமைதி, தனிமனித அமைதி, உலக அமைதி இது எல்லாத்தையும் ஏற்படுத்தும்னு சொல்லி போட்டு இராணுவத்திலே வெளியில் வந்துட்டேன். ஒரு 9 மாதங்கள் எல்லா பக்கமும் அலைந்து தெரிந்து அப்புறம் மீண்டும் ஒரு சூழலில் போய் சேர்றதா ஆகிப்போச்சு. இப்போ இந்த இதெல்லாம் நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, என்னை வேதாத்திரியம் எப்படி செதுக்கி கொண்டு வந்துச்சு. ஒரு போர் வீரனை ஒரு அமைதியின் பாதையில எப்படி திருப்பிச்சு அப்படின்னு கேட்டா மகர்ஷியுடைய சிந்தனைகள் தான். நம்ம ஒவ்வொரு தடவையும் புத்தகத்தை படிக்க பார்த்தோம்னா அப்போ முதல் நிலை அகத்தாய்வு, 2ஆம் நிலை அகத்தாய்வு, 3ஆம் நிலை அகத்தாய்வு இதெல்லாம் முடிச்சுட்டு போறப்ப பார்த்தோம்னா நம்மளுக்குள்ளேயே சிந்தனை ஆகுதுங்க. அந்த சிந்தனை நான் தொடர்ச்சியா டவுன் பண்ணிட்டு இருக்கிறப்போ அங்க இருக்கக்கூடிய என்னுடைய உயர் அதிகாரிகள் ஆகட்டும், என்னுடைய சக ஊழியர்கள் ஆகட்டும், அவங்க கிட்டயே ஒரு மாற்றம் தெரிஞ்சுதுங்க. அவங்களே தானாகவே முன் வந்து பயிற்சி சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கிட்டத்தட்ட அங்க ஒரு 500 பேர்த்துக்கு நான் வேதாத்தியத்தை வந்து கற்றுக் கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறேங்க. இந்த சூழலுக்கு இடையில மருத்துவ சேவை இங்க விடுமுறைக்கு வந்தாலும் நாம வந்து அரசாங்கம் நம்மளுக்கு சம்பளம் கொடுக்குது. அப்போ அந்த சம்பளத்தை வந்து நம்ம மக்கள்கிட்ட இருந்தா வாங்குறோம். மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும் தான். இங்க மருத்துவமனை இல்லாம அந்த சமயத்துல பயங்கரமா எல்லாருமே சிரமப்பட்டு இருந்தாங்க. இங்கிருந்து எல்லாருமே ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் போக வேண்டியதா இருந்துச்சு. போனாலும் வந்து நம்ம நிறைய பணங்களை வந்து அங்க இழந்துட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போ ராமுகிட்ட வந்து சொன்னேன், ராம் இந்த மாதிரி நம்ம ஊர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும், அதற்கான திட்டங்களை வகுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான திட்டங்கள் வகுத்து உருவாகி இருக்கிறதா இந்த மக்கள் மருத்துவமனை. அந்த மக்கள் மருத்துவமனை உருவாகிறதுக்கான அடிப்படை விதைகள் போட்டது இந்த மனவளக்கலை மன்றம் தான். இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு வந்து நிறைய விமர்சனங்கள் மக்கள் மருத்துவமனை இருந்தாலும் பலாயிரக்கணக்கான மக்களுடைய முதலுதவியை கொடுத்து மக்களுடைய உயிர்களை வந்து சேமிச்சிருக்குங்க. அந்த வகையில பார்த்தோம்னா நான் வேதாத்தியத்துக்கும் ராமுக்கும் பிரபார் ஐயாவுக்கும் ரொம்பவும் கடமைப்பட்டவனா இருக்கிறேங்க. இது இந்த இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய போர் சூழல் சேரப்பெல்லாம் பார்த்தோம்னா எந்த போருமே வராது, எல்லாமே உலகமே அமைதியா போயிரு, அறிக்கைகள் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நிஜமான போரே வந்து தொடங்கிருச்சு. அந்த போர் சூழலை எப்படி விவரிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய குண்டு வெடிக்கிறப்போ அவனுடைய நெடி பார்த்தீங்கன்னா டிஎன்டின்னு சொல்லுவாங்க, ட்ரூ பெட்ரோலியம். அந்த குண்டு வெடிச்சோன்னே அந்த கந்தக நெடி பார்த்தீங்கன்னா ஒரு தடவை சுவாச்சிட்டோம்னா அது ஒரு ரத்த வெறி பிடித்ததாக மாறிடும். அப்போ அந்த ரத்த வெறி பிடித்தமா மாறிடுச்சுன்னா நம்ம வந்து எதையுமே நம்முடைய மனநிலையே நம்ம இருக்க மாட்டோம். அவன் அப்படியே ஒரு வெறி பிடித்த மத யானை போல நம்ம மாறிடுவோம். அப்புறம் அந்த இதுலதான் பாத்தீங்கன்னா போர் உலகத்துல வந்து போர் தொடங்குறப்ப பாத்தீங்கன்னா அந்த காலத்துல தன்னுடைய உணவுக்காகவும் இடத்தை பிடிப்பதற்காகவும் நடந்துட்டு இருந்த போர் வந்து இன்னைக்கு வந்து எந்த இடத்துல வந்து நிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பெருமளவிலான பணம் ஈட்டக்கூடிய பொருளாதாரத்தை அதுக்குள்ள புகுத்திட்டாங்க. $1 செலவு
அதாவது ₹1 செலவு மகரிஷி அவர் வேதாத்ரி மகரிஷி அவர் சொல்லியிருப்பாப்ல, $600 வருமானம். இன்னைக்கு நடக்கக்கூடிய இஸ்ரேல் பாலஸ்தீன வார், ரஷ்யா உக்ரைன் வார், இஸ்ரேல் அமெரிக்கா 2 பேரும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஈரான் போர் எல்லாமே பார்த்தீங்கன்னா போருக்கான எந்த முகாந்திரமும் இல்லை, எந்த காரணமும் இல்லை. ஈரான் மேல போர் நடத்துறதுக்கு எந்த காரணம் கேட்டோம்னா அதுக்கு நம்ம பதிலே சொல்ல முடியாது. ஈராக் மேல என்ன காரணத்துக்காக போர் நடக்குதுன்னு கேட்டோம்னா அதற்கான விடையும் கிடையாது. ஆனால் எதுக்காக போர் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா யாருக்கும் தெரியாது. இதுல வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த போருக்கான ஆயுதங்கள் சப்ளை செய்யக்கூடியது எல்லாமே மொத்தமே 6 கம்பெனி தான். அவங்களுடைய கம்பெனி தான் அந்த போருக்கான ஆயுதங்கள் எல்லாத்தையுமே தயாரிச்சு கொடுக்குறாங்க. ஒரு பள்ளி குழந்தைகள் மேல, ஒரு 100கணக்கான பள்ளி குழந்தைகள் மேல ஒரு குண்டை போட்டு அழிக்கிறது எந்த வகையான போருக்கான தர்மமா இருக்குங்க? நமக்கு நடக்காத வரைக்கும் நம்ம அதை பத்தி கவலையே இல்லைங்க. ஒரு அவங்களுடைய ஒரு கண்ணை மூடிக்கொண்டு ஒரு சின்ன கற்பனைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சாதாரணமா அமைதியா அந்த குழந்தைகள் பள்ளிக்கூடம் தானே போயிருப்பாங்க. அந்த குழந்தைகள் மேல குண்டை போட்டுட்டு அவங்களுடைய வீரத்தை நிரூபிக்கிறதுக்கு என்ன இருக்குங்க? ஆனா அதைத்தான் உலகம் எந்த விதத்தையும் தெரிவிக்கல. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மனச்சாட்சியை அப்படியே எடுத்து வச்சுட்டு தான் இப்ப நடக்கக்கூடிய போர்கள் இருக்கு. மகரிஷி காலத்துல பாத்தீங்கன்னா முதலுலக போர் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. 2ஆம் உலக போர் நடக்கிறப்போ போருடைய நன்மை தீமைகளை சுவாமிஜி கண்கூட பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் ஒரு கவிதையில சொல்றாரு, இந்த போரினால் இறப்பவர்களை நினைத்து என்னுடைய கண்களில் இருந்து ரத்த கண்ணீராக வடிகிறது, ஏத்தில் இத்தனை சோகம் அப்பி இருக்கிறது, அதை வார்த்தைகளால் நான் விவரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. 2ஆம் உலக போர்ல இறந்தவங்க பாத்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இறந்துட்டாங்க. அந்த இறந்ததை பார்க்கறக்கு அப்பதான் சுவாமிஜியோடைய மனதில் வந்ததுக்கு இது எப்படி மாற்றலாம், இதற்கான வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் 1958 உலக சமுதாய சேவை தொடக்கிறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 45ல இருந்து 13 வருட காலம் ஒவ்வொரு சூழலை ஆராய்ச்சி பண்ணி தான் நமக்கான உலக சமுதாய சேவா சங்கத்துக்கான முதல் நோக்கமே போரில்லா நல்லுலகத்தை சாமிஜி கொண்டு வந்தாருங்க. அந்த உலக சமுதாய சேவா சங்கம் 1958 ஆரம்பிச்சிலிருந்து மகரிஷியினுடைய இறுதி கட்டத்து வரைக்கும் போர் நிறுத்தத்திற்கான எத்தனை வேலைகளா செய்ய முடியுமோ ஒரு தனி மனிதனா இருந்து அத்தனை போராட்டங்களையும் நடத்திக்கிறாரு. ஐநா சபையில் போய் ஒவ்வொருத்தரையும் சந்திச்சதாகட்டும், இந்திய அரசியல் தலைவர்களை சந்திச்சு போர் வேண்டாங்க ஐயா நிறுத்திடலாம், ஐநா சபையை ஒரு முகாந்திரமா வச்சுட்டு அதை முன்னணியில் வச்சுட்டு எல்லா நாடுகளுடைய கூட்டுப்படைகளை ஒரே படையாக்கி உலகத்துக்கு அமைதி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பிரதமர் VP சிங் ஆகட்டும், அதற்கு பின்னால் வந்த தலைவர்களாகட்டும் ஒவ்வொருவரையும் போய் சாமிஜி பேசிக்கிறாரு. இப்போ மிகப்பெரிய நம்பிக்கையோட தான் அவரை அணுகுறாங்க அரசியல்வாதிகளா போய் அணுகி. ஆனா எந்த அரசியல்வாதியும் எந்த அதிகார வர்க்கமும் போர் எல்லா சூழலை உருவாக்குறதுக்கான முனையவே கிடையாது. சுவாமிஜி லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு அப்புறம் தான் கொண்டு வந்தார். ஒவ்வொரு தனி மனித அமைதி தான் இதுக்கு வழிகாட்டுன்னு சொல்லிட்டு தான் ஒரு கட்டத்துக்கு மேல தன்னுடைய முயற்சிகளை நம்முடைய பக்கமா திருப்பி கொண்டு வந்தோம் அப்படிங்க. அந்த வகையில ஐநா சபையுடைய அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள ஆளியாருக்கே வரவழைச்சு ஒரு மெமரண்டம் ஒன்று கொடுத்து என்னென்னவெல்லாம் செய்யணும், உலக அமைதிக்கு என்னென்னவெல்லாம் வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தெளிவான விளக்கத்தை சுவாமிஜி கொடுத்துட்டு போய்க்கிறாருங்க. சுவாமிஜி போருடைய தீவிரத்தை 2ஆம் உலக போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய சமயத்துல சென்னையில போர் வீரர்கள் காயமடைந்தவர்களுக்கான முதல்நிலை சிகிச்சை படைப்பிரிவுல போய் பணியில் இருந்தாருங்க. பணியில் இருந்துட்டு கிட்டத்தட்ட அதுல 3 மாத காலம் பணி செய்துட்டு அந்த வீரர்கள் படக்கூடிய வேதனைகளை எல்லாமே மனதில் உள்வாங்கிட்டு தான் ஒவ்வொரு இடத்துலையும் எந்த மாதிரியான உலகத்தை கொண்டு போகணும், இந்த உலக தலைவர்கள் இப்படி சொல்றாங்க, அதை நாம் எப்படி மாற்றி அமைக்கணும், என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை எடுக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாப்லைங்க. இது போருக்கு மகரிஷி அவர்கள் போரை தவிர்த்து அமைதிக்கு செய்த காரியங்கள். ஆனா மகரிஷியே புரிஞ்ச போர்கள் எல்லாமே பார்த்தோம்னா எத்தனை போர் புரிஞ்சுக்கிறாரு. மனவளக்கலை உருவாக்கி அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா கோயில்களுக்குள்ளும் மனிதர்களுக்குள்ளும் தீண்டாமை மிக உக்கிரமான இருந்த காலத்துல அந்த தீண்டாமை போர் ஒழிச்சு
பெண்களை அடிமையாகவே வைத்திருந்த காலகட்டத்தில் பெண்களுக்கான முழு உரிமையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்கக்கூடிய பெண்கள் அறிவு பெற்றால்தான் அந்த குடும்பமே அமைதியாகும் அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தி, அதற்கு இல்லை நீங்களாம் எதுவுமே செய்யக்கூடாது, கட்டுப்பாடோட இல்லை பெண்களுக்கு வந்து நீங்க விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லாம அமைதியான ஒரு வழிகளை யோக முறைகளை வடிவமைத்து பெண் விடுதலைக்கு எவ்வேறுபட்ட பாடுபட்டார். மகாகவி பாரதியார் பெண் விடுதலைக்காக புரட்சிகரமான கவிதைகளை பாடினார். ஆனால் சுவாமிஜி உணர்ச்சிகரமான புரிந்து கொள்ளக்கூடிய ஆணாதிக்க சமூகமே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறைகளை தான் மகரிஷி சொல்லி 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 அந்த போர்லயே வருது. அது போக எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்களையும் தன்னுடைய மனவளக்கலையால் ஈர்க்க வைத்து இன்னைக்கு பணிபுரிய வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு ராம்ராஜ் காட்டன் ஆகட்டும், சென்னை சில்க்ஸ் ஆர்வம் ஆகட்டும், கோடிக்கணக்கான பணம் ஈட்டுறாங்க. அவங்க நினைச்சிருந்தா இன்னும் கோடிக்கணக்கான செலவு ஈட்டிருக்கலாம். அவங்க அப்படியே வந்து டோட்டலா மாற்றி மனவளக்கலை கொண்டு வந்துட்டு இன்னைக்கு ஏராளமான எஸ்கேமையா தொழில் எவ்வளவு தூரம் சம்பாதனை எடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த மனதை மாற்றக்கூடிய போர்ல சாமிஜி அவர் வெற்றி பெற்றுக்கிறார். ஆனா இவ்வளவு தூரம் பண்ணி மகரிஷி வெற்றி பெறாத போர்களும் இருக்கு. என்னென்ன போர்கள்ல வெற்றி வரலன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, சமுதாய அமைதி, உலக அமைதியை அவர் எதிர்பார்த்த அளவுக்கு கொண்டு வர முடியல. உலக அமைதி அவர் இருந்த சமயத்திலிருந்து பல நூறு மடங்கு பின்னோக்கி போயிட்டு இருக்கு. அப்போ இந்த சமுதாய அமைதியும் உலக அமைதியும் குடும்ப அமைதியும் ஏற்படுத்தக்கூடிய பொறுப்புகளை நம்மகிட்ட கொடுத்துட்டு போய்க்கிறார். இந்த அளவுக்கு நான் வந்து 96 வயது வரைக்கும் நான் வந்து போர் புரிஞ்சுட்டேன், இன்னும் இதுக்கு மேல வரக்கூடிய போர்களை நீங்க தொடர்ந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஒரு மிகப்பெரிய பொறுப்பு ஒப்படைச்சுக்கிறாரு. அந்த பொறுப்புல எடுத்துக்கிட்டப்ப பாத்தீங்கன்னா ஜே கிருஷ்ணமூர்த்தி ஒரு வார்த்தைகள் சொல்லுவார், நீங்கள் தான் உலகத்தினுடைய மையம், உங்களிலிருந்து தான் உலகம் தொடங்குகிறது, உங்களுடைய மாற்றம் தான் உலகத்துடைய மாற்றம். எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை. நாம தான் காரணம். ஒரு போர் நடக்க நாம வந்து எதிர்பார்க்கிறோம். டிவி நியூஸ் பாக்குறப்ப பார்த்தோம்னா என்னடா இன்னைக்கு எதுவுமே நடக்கல, அமைதியா போயிட்டு இருக்குது உலகம். அப்ப நம்ம எங்க தொடங்குறோம்? போர் தொடங்குறோம். வன்முறை எங்கிருந்து தொடங்குறது? நம்மகிட்ட இருந்து தொடங்கு. நம்முடைய எண்ணங்கள் தான் போராக வெளிப்படுகிறது. அப்போ அந்த போரை தவிர்க்கணும்னா நம்முடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக, தூய்மையான எண்ணங்களாக இருக்க வேண்டும். உலகம் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கட்டும், அதன் போக்கிலேயே ஓடிக்கொண்டே இருக்கட்டும். நாம் நம்முடைய வேகத்தில் நம்முடைய உலகத்தை இயங்க வைக்க வேண்டும்தான் போர் இல்லா நல்லுலகத்தை நம்மால் ஏற்படுத்த முடியும். இப்ப போரில்லா நல்லுலகம் வேதாத்திரியை வந்து 14 பிரிவுகளா பிரிச்சுக்கிறான். போரில்லா நல்லுலகம், பொருள்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுள்ள போராட்சி அப்படின்னு சொல்லிட்டு. பட் நாம இன்னும் முதல் கட்டத்திலேயே இருக்கிறோம். போரில்லா நல்லுலகத்தையே நம்ம தாண்ட முடியாத இருக்கிறோம். பொருளான நல்லுலகத்தை தாண்டிட்டோம்னா பொருள் நல்லுலகம் வந்துச்சுன்னா மற்ற 13 வந்து ஈஸியா முடிஞ்சிருங்க. பொருள்துறையில் சமநீதி வந்துரு, நேர்மையான நீதிமுறை வந்துரு, நிலவுள்ள ஒரு ஆட்சி வந்துருங்க. அந்த வகையில பொருளா நல்லுலகத்தை நம்ம படைக்கணும்னா நம்மிடம் இருக்கக்கூடிய அகப்போர், தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கின்ற அகப்போர், காலையில இருந்து இரவு முடியும் வரை இரவிலும் நடந்துக்கூடிய அகப்போரை வந்து அமைதியான மனநிலையில் சிந்தனைக்கு எடுத்துக்கிட்டு வேதாத்திரிய சிந்தனைகளை உள்வாங்கி கொண்டு அகப்போரை ஒழித்து மருத்துவ போர் பயிற்சிகளை நம்ம உடற்பயிற்சிகளையும் காய்கள் பயிற்சி தவமுறைகளையும் நம்ம தொடர்ச்சியாக பண்றப்ப பார்த்தீங்கன்னா மருத்துவ போருக்கு நம்ம போகவே வேண்டியதில்லை. அந்த பிக்சர்ல இருந்தே நம்ம அவுட் ஆகிடலாங்க. நம்ம உடல் ஆரோக்கியத்தை இருக்கிறப்ப பார்த்தப்போ நம்மளை பார்த்து வந்து 4 பேர் வந்து கண்டிப்பா பயிற்சி முறையில சேருவாங்க. அந்த மருத்துவ போர் ஒழிக்கலாம். வணிக போர் ஒழிக்கக்கூடிய வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி வாழ வேண்டும், நாம் எதற்காக வந்தோம், எதற்காக போனோம் என்பதை வேதாத்திரிய வழியிலே தினந்தோறும் வேதாத்திரிய புத்தகங்களை நாம் வாசிப்பிற்கு எடுத்துக்கொண்டு அந்த வணிக போரிலிருந்து வெற்றி பெறுவோம். இந்த 3 போரிலிருந்து வெற்றி வரும் பொழுது உலக அமைதி தானாகவே வந்துவிடும். அதற்கு நம்முடைய இந்தியா தான் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். 145 கோடி பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு யோகான்னா வந்து நம்ம இந்தியாவில் தெரியாதவங்க யாருமே இல்லை. 145 கோடி பேர். ஆனா ஒரு 14,50,000 பேர் தான் நம்ம பயிற்சிகளை எடுத்துக்கிறோம்.
போயிருக்கு. ஒரு கோடியிலிருந்து ஒரு 2 கோடி பேர் வரைக்கும் நம்முடைய வேதாத்திரியம் போயிருக்கு. நாம போக வேண்டிய பாதை எவ்வளவு தூரத்தில் இருக்குது, அதற்கு முன்னதாக நம்ம எவ்வளவு அமைதியா இருக்கும், எந்த சூழலிலையும் நாம் நமக்குள்ள போர் ஏற்படுத்திக்காது இருக்கிறப்ப மட்டும்தான் அந்த மாற்றத்தை உருவாகும். அந்த அகப்போரை ஒழித்து வணிக போரை, மருத்துவ போரை ஒழித்து வணிக போருக்கு நாம ஆளாகவே வேண்டாம். முன்னாலும் சொல்லிட்டுங்க, தேவையான செலவு என்ன, தேவையில்லாத செலவு என்ன, நமக்கு இதுதான் தேவை, இது தேவையில்லைங்கிறது நம்முடைய வேதாத்திரி வழியில நாம் அதை ஒழுங்குபடுத்தி இந்த 3 போர்களில் வெற்றி பெற்று வேதாத்திரியத்தை மேற்கொண்டு ஒரு போரில்லா நல்லுலகத்தை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய சமூக பணியை மகரிஷி அவங்ககிட்ட கொடுத்துட்டு போய்கிறார். சாதாரணமா அவர் என்ன சொல்லி கடைசியில் அப்போ பாத்தீங்கன்னா 93வது பிறந்தநாள் அப்போ அங்க ஆலியார்ல நான் இருக்கிறேங்க. ஒரு சர்வீஸ்கா போய்க்கிறப்போ சுவாமிஜி புத்தகத்தை வெளியிட்டு சொல்றாரு, நமக்கு வயதாயிடுத்து, இன்னும் 1 வருடமோ 2 வருடமோ நான் எழுதக்கூடிய இந்த புத்தகங்களை வாங்கி தலைக்கு அடியில வச்சு படிக்காம இந்த கருத்துக்களை உள்வாங்கி நீங்க எல்லாரும் என்னுடைய பணிகளை எடுத்து செய்யக்கூடிய வேதாத்திரிகளா மாறணும், அதுதான் என்னுடைய ஆசை. அப்போ சாப்பாடு சர்வீஸ்ல இருக்கிற அவருடைய பேச்சு அப்படியே காதில் ஒலிக்குது. அந்த வார்த்தைகள் இன்னும் என் காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அதே வார்த்தைகளை தான் நானும் உங்களிடம் சொல்லிக்கிறேன். நாம எல்லாரும் சேர்ந்துதான் இது செய்தாகணும். நம்மளுக்குள்ள ஒரு போர் இல்லாத அமைதியான வாழ்க்கையை நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ உலக அமைதி தானாகவே வந்துடும். செயல் வீரர்களாக, போர் வீரர்களாக நம்மை இன்றிலிருந்து நாம் மாற்றிக்கொள்வோம். உங்கள் அனைவரையும் நீங்களும் ஒரு செயல் வீரராக, போர் வீரராக மாறுங்கள் என்று அன்பு அழைப்பை விடுத்து எனக்கு வாய்ப்பளித்த முத்துக்குளி அருவி திருக்கோயிலுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.